காரம் ஓவரா தின்னுட்டானே அப்புறம் நல்லா இருக்கு பின்னாடி என்னடா நடக்குகின்றது இங்கே? இல்ல சனைக்கு போன மாதிரி மூச்சு வாங்குது. என்னடா அது? ஒண்ணு இல்லைங்க. என்னடா அது? ஒரு குடும்பம் அமைச்சர்களே அறிவலாக மகாராஜா புலனாக யாத்தா 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 என்னது? மகாராஜா என்ன மகாராஜா அழகனுங்க என்ன புலவாய் நிறைய திரும்பியா மொளவா காயி குஞ்சு காய் கடிச்சுக்கிட்டியா? டேய் என்னடா இப்ப அடிக்கடி குஞ்சுக்கு போகுது கையி? இல்லைங்க என்னது? பத்திரமா ஜிப்பு போட்டு பொட்டியில் வச்சிருக்குதுங்க. ஒரு 3 நாள் இவன் வீட்டோட இருந்தானா இல்லையா? என்னடா டேய் அப்படியா? Bloody not reachable. Understand? என்னது? Joyful. பாவம் வந்து பாக்குறேன். என்ன சொல்ற? யார் உறைவாய் உன்னுடைய உடலை ருச்சி பார்த்துட்டாங்க. ஏங்க அது பத்திரமா நிறுவத்து போட்டு வைங்க. என்னது? நிறுவத்து போட்டு வைங்க. அது அப்படியே கிடக்குது. இந்த வேலையில பூந்துட்டான்பா. புரியுமாங்க அவசரப்பட்டு உரையில போட்டு வைங்க. என்ன இது தான் பெருசுல நிறுத்தி அடிச்சேன். சரி போகட்டும். நண்பா சுவாமி இங்கே திராக குடியிருக்கு இதுவே மாபெரும் தெய்வ சபைங்க. மாற்றுமை தாங்கிய பெரியோர்களும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய சரி நமது தாய் குலங்கள் தாய் குலமும் தந்தை குலமும் சரி இன்னும் சிறியோர்கள் முதல் பெரியோர்கள் வரை கவலை போட்டாச்சிருக்கிறார்கள். காரணம் என்னடா? தெரியுங்க ராஜாயால நோண்டி போட்டுக்குது. அதனால எப்படி நோண்டினாங்க, எங்க நோண்டினாங்க, எவத்த நோண்டினாங்க, எல்லாம் வண்டியை வச்சு கொண்டு நோண்டினாங்கன்னு விசாரிக்கிறதுக்கு வந்துக்கிறாங்க. போலீஸ்காரர் விசாரிச்சா கிடைக்க மாட்டேங்கிறாங்க தீர்ப்பு. அதனால நீங்க எல்லாம் வந்துக்கிறாங்க. எப்படி எல்லாம் கணக்கு கச்சிதமா கண்டுபிடிச்சிடுற? வீட்டுல பிள்ளைங்க சத்தம் எல்லாம் தாங்க முடியல, இங்க வரலான்னு வந்தாங்க. இங்க வந்தா நம்ம தொல்லை தாங்க முடியல, பேசாம கொத்திட்டாங்க. மகோத மந்திரிடா, மகோத மந்திரி நீ. லாபம் தெரியலீங்க. என்னது? ஒண்ணும் இல்லைங்க, மண்டையில ஏறணுங்க. நண்பா சுவாமி இந்த நாட்டுக்கு நாடு மகாநாடு அறுவையில் பெருமையில் செழிப்பான நாடு. ஆமாங்க. இக்கல நீர்வளம் சொல்லு. நீர்வளம், நிலவளம், நிலவளம், படைவளம், படைவளம், கொடைவளம், கொட்டைவளம், கொடிவளம். ஏய் ஓய் அதனால அது ஒண்ணு காத்துல சிக்கிச்சா இருக்குது. காதலிக்கு இப்பதான் போயிருக்குது. என்ன ஏடா பாட்டியமான செய்தி அடிக்கிறேன். அது ஏன் பிக்கப்பு? ஐயோ நான் லவ் பண்ணலான்னு நீ எல்லாம் கொடுக்க வர. நம்ம 2 பேரும் காதலிக்கிறது யாருக்கு தெரியாது. இப்படி நாட்கு வழக்கிலும் சரியாக பொருந்திய இந்த புண்ணிய பூமியின் பெயர் எனக்கு தெரியுங்க. என்னது? பொட்டினேரி 4 ரோடுங்க. பொட்டினேரி 4 ரோடா? ஏண்டா டேய் வெடிய முப்பொழுது இங்க கூத்தாடி விட்டு 4 ரோட்ல போய் சம்பளம் காட்ட எவன்டா கொடுப்பான்? ஐயோ மறுபடியும் போய் வாங்கி வருவியா? காசு போய் அங்க கொடுப்பாங்களா? கலைவாணங்கிறது கரெக்டா சொல்லுங்க. எப்படா சொல்றேன்? அதுதாங்க. ஏய் சாமி அத்தனை போல இந்த ஊரின் பெயர் தோட்டக்காடு. ஓட்டக்காரம் இல்லை என்றால் தீரனூர். ஏங்க சொல்லு சொல்லு டேய். எழுத்தியங்காடு, தோட்டக்காடு, தோட்டக்காடு, தீரனூர். வீரனூர். இந்த வீரனூர் ஸ்தலம் என்றால், வீரனூர் ஸ்தலம் என்றால் நம்மை போல நாடக கலா ரசிக பொதுமக்களுக்கு, நாடக கலா ரசிக பொதுமக்களுக்கு இது சொந்தமான தாய் திருநாடை போல. ஆமா, சொந்தமான தாய் திருநாடுங்க. ஆமா. இந்த நாட்டிலே எழுந்தருளியே அகிலாண்ட கோடி பிரமாண நாயகி இந்த அகிலத்திற்கெல்லாம் வருவாய்க்கும் சரி அம்பாளாய் விளங்கும் ஓம் என்ற பிரணவ மந்திரத்துள் சரி உயர்ந்தால் சக்தி, உயர்ந்தால் சக்தி. ஆமா. மாறு என்றும் காளி என்றும் நீடு என்றும் சூடு என்றும் பத்திரி என்றும் பராபரி என்றும் இந்த உலகத்திற்கு கல்லாக கடவுளாக காட்சியளிக்கின்றார். அல்லாஹ் கடவுளாக காட்சியளிக்கிறாங்க. யார்? யாரு? முகமாரி.
மகமாரி மாரியம்மனுக்காக ஊர் பொதுமக்கள் எல்லாம் சரி ஒன்று சேர்ந்தால் உண்டு வாழ்வு, உண்டு வாழ்வு, கூடி வாழ்ந்தால் ஓடி நன்மை, ஓடி நன்மை. அதனால பிரிந்து வாழ்ந்தவரும் கிடையாது, பிரிந்து வாழ்ந்தவரும் கிடையாது, வாழ்ந்தவரும் சரித்திரத்தில் கிடையாது, சரி சேர்த்து கெட்டவர்களும் சரித்திரத்தில் கிடையாது. ஆமாங்க, கெட்டவர்களும் கிடையாதுங்க. சேர்ந்தா சேர்ந்தா யாராலையும் கெட்டு போக முடியாது. ஆமாங்க, எப்படி சேர்ந்தா யாராலையும் கெட்டு போக முடியாதுங்க. பிரிஞ்சுவீங்க, பிரிஞ்சுவீங்க, நல்லா வாழ்ந்ததா சரித்திரம் கிடையாது. ஆமா, பிரிஞ்சு போயிட்டா நல்லா வாழ்ந்ததா சரித்திரம் கிடையாது. அத்தனை போல அதுக்கு தான் அந்த கூத்து. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, கோடி நன்மை என்பதற்காக சரி இந்த ஊர் பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து ₹1 இருந்து 1000 ரூபாய் வரை வசூல் செய்து இந்த அம்பாளுக்கு திருவிழாவை இந்த மாசி மாசத்துல நல்ல நாளில் கொண்டாடி இந்த நமக்கு தீபாவளி தெய்வீக வாரசை போதும் என்பது அன்னதானம். போதும் என்பது அன்னதானம், போதாது என்பது சொர்ணதானங்க, சொர்ணதானம். போற்றி போற்றி உன் பொன்னடிவாத போற்றி மாமரை தலைத்து ஓது மாதவனின் தாயே போற்றி எங்கும் நிறைந்தவனே ஏழைகளின் தெய்வமே போற்றி அம்பாடி ஓமென்றே சொல்லால் உயர்ந்தாய் போற்றி சக்தி சாமுண்டி நீலி எங்கள் சடாதரி கவரி முக்கண்ணி போற்றி அம்பாடி காஞ்சியிலே காமாட்சியாய் மதுரையில மீனாட்சியாய் ஓம் சக்தி எங்கள் காட்சி விசாராட்சி அம்மா போற்றி ஓம் சக்தி, ஓம் சக்தி. அப்ப எங்க வீரனூரினிலே மாறியாய் பிறந்தவரே உணர்வாதம் போற்றி செவியோர் விடையேறியோர் தூய வெண்மதியை சூடி காடி சுடலை ஒளி ஊற்றி என் உள்ளம் கவர்ந்த கல்வா போற்றி ஏடுடைய மலரால் உன்னை நான் பணித்தேன் அருள் செய்வாய் வீடுடைய பிரபாபுரமேவியே வெம்மானிவன் அன்றே வெம்மானிவன் அன்றே பெற்று சகலமும் பெற்று நலமுடன் பெருவாய் வாழ நீதான் பக்க துணையாய் இருந்து பாதுகாக்க வேண்டும் தாயே. மகாராஜா, இன்று நடத்தக்கூடிய நாடகத்தின் பெயர் கணவனின் உயிர்காத்த கற்பகவல்லி. கணவனின் உயிர்காத்த கற்பகவல்லி என்ற நாடகத்தை இன்று அரங்கேற்ற செய்திருக்கின்றோம். இந்த நாடகத்தில் மூலமாக கேட்கிறோம். ஓ தாண்டா சீரா மன்னாதிதோ நானே
அமைச்சரே, மகாராஜ்வா எனது பெயர் திசை 4 திக்கு 8 புகழ் கம்பீரனாய் விளங்கக்கூடிய எனது பெயர் தான் சாந்த சீலன் என்று தெரிவிக்கலாம். சாந்த சீலனுக்கு சாந்த சீலனுக்கு கோமாளிக்கு என்னது? ஒண்ணும் இல்லைங்க. அப்படி எனது பெயர் சாந்த சீலனாக இருந்தாலும் உங்க பேரு சாந்த சீலனாக இருந்தாலும் இந்த சாந்த சீலனை பெற்றெடுத்த தாய் தந்தை யாருங்க? ஓ தாய் தந்தை வா. அவர்கள் யார் தெரியுமா? சொல்லிட்டீங்களா? ஓ ஈசிங்க வா. குறை கட்டுமா? ரெடி நண்பா என்னை 10 மாதம் என்னை காத்துறாதே. எனக்கு தாயோ சாச்சலா தேவி, தாயோ சாச்சலா தேவி, எனக்கு தந்தையோ சத்திய சீலமண்ணு. சத்திய சீலமண்ணு. அப்படி இருவருக்கும் நான் மகனாக பிறந்தேன். நண்பா சுவாமி, இந்த கடல் சேர்ந்த நிறைய உலகத்திலே என் தாயார் என்னை விட்டு இறந்து விட்டாரா? சுவாமி, தாய் இல்லாத பிள்ளை தருதலை பிள்ளை என்று என்னை பேசுவார் ஏசுவாரே. சரி, உண்டுதானா? உண்டுதாங்க. சுவாமி, அப்படி தாய்க்கு மகனாய் பிறந்து அரசுக்கு ஆண் புத்திரனாய் நான் பிறந்து நண்பா சுவாமி, நான் தாயை இழந்து நான் தருதலை ஆகிவிட்டேன். ஐயோ, யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவா? அங்கே யார் கூடையை நான் கெடுத்தேன்?
சுவாமி சுவாமி அரிதிலும் அரிது மனிதராய் பிறப்பதே அரிதான். ஆமாங்க. அதிலும் அரிது ஒரு பெண்ணை நீக்கி ஆணாய் பிறந்தால் அது பெரும் அரிதான். பெரும் அரிது. அதிலும் அரிது உச்சமில்லாமல் பிறந்தால் அதை விட அரிதான். ஆனால் நான் பிறந்து இந்த பிரபஞ்சத்தில் கால் வைத்த நேரமோ என்னவோ தெரியவில்லை. எனக்கு உலகத்தையே காட்டி கொடுத்த எங்க அம்மா என்னை விட்டு மறுத்து விட்டாரம்மா. சுவாமி பாசத்திலும் பாசம் இன்ற தாய் பாசமே இந்த உலகத்தில் பெரும் பாசம். தாய் பாசமே பெரிய பாசம். ஆனா எல்லோருக்கும் தாய் முனைப்பால் கிடைத்தால் பெரும் பாக்கியம் என்பார். சரி. என் தாய்ப்பால் என்றால் எனக்கு என்னவென்றே தெரியாமல் என் தந்தையார் என்னை வளர்த்தாரா, என் தந்தையார் என்னை வளர்த்தார். இது ஒன்று இருந்தால் வேறொன்று நடக்கும். ஆமாங்க. கரியை துளைக்கலாம், காவியை நீந்தலாம், விதையை துளைக்க அந்த விமலனாலையுமே முடியாது என்று சான்றோர் வாக்கு. சரி சுவாமி. கவலைக்கு இடம் இருந்தால் அந்த கண்ணுக்கே உரைக்கும் கிடைக்காதா. விதி வந்து விட்டால் வலியும் தங்காது, விதி வந்து விட்டாலும் வாடாமல் இருப்பதே ஒரு கோடிக்கு சமமாம். சரி. அப்பேற்பட்ட எனக்கு பாடாமல் இருக்க நான் முயற்சித்தாலும் ஒவ்வொரு பிள்ளையோடு தாய் பாசத்தை ஊட்டுகிற போது என் அஞ்சும் இருக்கின்ற இந்த நெஞ்சாகப்பட்டது பதறுகின்றதா. சரி 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 போகட்டும். தாய் இல்லாவிட்டால் என்ன, தாய் இருந்து எனக்கு காட்டக்கூடிய பாசத்தை எனக்கு அம்மா இல்லாதவே எங்க அப்பா, எனக்கு தாய் குறை இல்லாமல் என் தந்தையார் என்னை வளர்த்தாரா. தாய் இல்லை என்றாலும் தாய்க்கு தாயாக இருந்து உங்க தந்தையார் உங்களை காப்பாற்றினார். எனக்கு தந்தையை விட பெரும் சொத்து இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. சரி, நீ என்னடா வேணும், என்னங்க வேணும்? அப்பேற்பட்ட தகப்பன் கிடைப்பது 1000ல் ஒருவருக்கு, கண்டிப்பாங்க லட்சத்தில் ஒருவருக்கு. எனக்கு நேர்ந்த எனக்கு தந்தை நான் கொடுத்து வச்ச பாக்கியசாலிடா. எங்க அப்பா என்றாலே இந்த உலகத்தில் வாழ்க்கையிலே நான் வாழக்கூடிய வாழ்வு அத்தனையுமே என் தந்தையாருக்கே போய் சேரணும். சரி சாமி. இருந்தாலும் பிள்ளையை பிரிந்த என் தந்தை என்னவாக நினைத்து கொண்டிருப்பாரோ என்று எனக்கு தெரியல. பையனை காணுமே அப்படின்னு ஏங்கிட்டு இருப்பாரு. இரவு காத்த கிளியை போல பெற்ற மகளை இன்னும் காணுமே என்று எனக்காகவே எங்க அப்பா சரி மறுதாரமே இல்லாம, சரி மறு கல்யாணமே செய்யாம, செய்தால் மாட்டாண்டாய் கொடுமை நேர்மன்னு என் தந்தையா மறுதாரம் செய்யாம மகனே கெதி என்று இருந்தாங்க. சரி, எங்க அப்பாவுக்கு நான் எப்படி எல்லாம் இருக்கணும், எப்படிதான் இருக்கணும். ஐயோ பிள்ளைனா இப்படி இருக்கணுங்க. ஒரு கண்ணை இமை எப்படி இருக்குது, அதை விட 10 மடங்கு மேலாக எங்க அப்பாவை நான் பாதுகாப்பேன். ஓ, கண் இமையை விட எனக்கு அப்பானா உசுரு. சரி, அதனால இப்ப எங்க அப்பாவை காண வேண்டும். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.